சோலே இல்லாத ஷூவை போட்டா கால் எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி சோலே இல்லாத மனிதர்களோட வாழ்ந்தா வாழ்க்கையே வலிக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் சோலே இல்லாம இருக்கு, ஒரு மாதிரி லைஃப் சோல்லெஸ்ஸா இருக்கு, இல்லைன்னா இவனை பார்த்தா என்னடா இவன் ஒரு மாதிரி சோலே இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி இருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம மாமா கால் ஜங்குன்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் வந்துட்டு கால் யூங்குன்னு தான் கால் யூங்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, the easiest way to lose your soul is to follow the crowd. நம்ம பாய்ஸ்ல எப்படின்னா அங்க போகணுன்னே இருக்காது, ஆனா ஜஸ்ட் பிகாஸ் போனோம் எல்லாரும் போறாங்கன்றதுக்காகவே போகலாம், எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பிடலாம், எல்லாரும் பண்றாங்க பண்ணலாம், அப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்றது, குட்டையில விழுந்த மட்டை அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கோஸ்டிங். ஏன்னா அவன் கூட அவனால நேரத்தை செலவழிக்கவே முடியல. எங்கேயாவது போகணும், யாரு கூடயாவது பேசணும், எதையாவது பண்ணணும், ஒண்ணுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் யூடியூப்லயாவது போட்டு அவங்ககிட்டயாவது பேசணும், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல எதையாவது ஒன்று பார்க்கணும். என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியாவே இல்லை ப்ரோ. என்னால என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மிச்சம் என்ன வேணா சொல்லு, நான் பண்றேன். இப்போ நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஒரு ஆளு, நீ லுக்கப் பண்ற ஒரு ஆளு, அவன் சொல்லிட்டான். நீ வந்துட்டு அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்றத விட முயலுக்கு 4 கால் தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது தான் உன்னோட தனித்தன்மை. நம்ம கமலஹாசன் ஸ்டைல சொன்னா, அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எண்ணி அறிவிழக்காமல் எவர் எதை சொன்னாலும் அதை உன் பகுத்தறிவால் எண்ணிப்பார். கொத்து கொத்தா கொத்து கொத்தா நடமாடும் பிணங்களாக சுத்துவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு மாதிரி ஜாம்பிஸ் மாதிரி இருக்கானுங்க, ஒண்ணுமே இல்லை, அடே ஆன்னு இருக்கானுங்க. அந்த நானு ரவுடிதான்ல இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வே இல்லை. என்னவா சரி ஆமா சரி ஆட்டமா. அதாவது சோலு தாண்டா நமக்கான எசன்ஸு. புளியோதரைக்கு புளி மாதிரியும் பிரியாணிக்கு சிக்கன் மாதிரியும் ஒரு மனிதனுக்கு சோல் தான் ரொம்ப முக்கியம். அந்த சோலே இல்லைன்னா நீ ஒரு சோல். அதாவது மக்களே, உங்களோட நீங்கள் நேரத்தை செலவிடுங்க. இந்த பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்பும் வேணாம், எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணாம். உங்களோட ஒரு செல்ஃப் ரிலேஷன்ஷிப், சுய இன்பம் இல்லை, செல்ஃப் ரிலேஷன்ஷிப். உங்கள் கூட ஒரு உறவில் இருங்க, கண்ணாடியை பார்த்து பேசுங்க, ஜாலியாக இருங்க, பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, தனித்தன்மையோடு இருங்க, தனியாக இருங்க, உங்களோட நீங்கள் நேரத்தை செலவிடுங்க. சோறு இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் சோல் இல்லாமல் இருக்க முடியாது. வாழ்த்துக்கள்.